கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தேவஜனங்களாகி நாம் தியானித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தையினால் பலப்பட போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் முழுவதும் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து வந்தார். ஒவ்வொரு நாளையும் காணவும் அதை கடக்கவும் அவர் தம்முடைய வார்த்தையினால் தேவஜனங்களாகி நம்மை பலப்படுத்தினார். அதிலும் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தின வாக்கு தத்தத்தை மீண்டும் ஒரு விசை தேவ சமூகத்திலிருந்து தேவஜனங்களாகி நாம் தியானித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நம்மில் அநேகர் இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்திருக்கலாம். இன்னும் சிலர் அதை சுதந்திரிக்கும்படியாய் தங்களை அர்ப்பணித்திருக்கலாம். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. சொன்னதை சொன்னபடியே அவருடைய ஏற்ற காலத்திலே தேவஜனங்களாகிய நமக்கு அவர் நிறைவேற்றி முடிப்பார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தின வார்த்தையை மீண்டும் ஒரு விசை நாம் வாசிப்போம். எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 60வது அதிகாரம், அதனுடைய 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கொண்டுதான் கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார். இதை தியானித்த, இதை பெற்றுக்கொண்ட, கர்த்தர் நம்மோடு பேசி உணர்த்தின இந்த மாதத்தின் முதல் நாள் துவக்கி இந்த நாள், இந்த கடைசி நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து வந்தார். அவர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். அவர் தந்த வாக்கு தத்தத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்மை தொடர்ந்த, நம்மை துக்கப்படுத்தும்படியான எல்லா காரியங்களும் அது முடிவுக்கு வரும். கர்த்தர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பேன் என்று நமக்கு வாக்கு பண்ணினார். நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்தினவர் மனுஷன் அல்ல. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. இப்ப நிச்சயமாய் தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த வாக்கு தத்தத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையில இனி நம்மை துக்கப்படுத்தும்படியான காரியங்கள் வராது. அது நம்மை அணுகாது, அது நம்மை தொடராது. தேவஜனங்களாகி நம்மை விசேஷித்தவர்களாய் கர்த்தர் பார்ப்பதினால கர்த்தருடைய பார்வையில கனம் பெற்ற என்னையும் உங்களையும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் இந்த உலக ஜனங்களுக்கு முன்பாகவும் விசேஷித்தவர்களாய் மேன்மை உள்ள தேவஜனங்களாய் நிறுத்தும்படியாகவே கர்த்தர் நம்மை இவ்வளவு நாட்கள் இந்த உபத்திரவத்தின் பாதையிலே, உபத்திரவத்தின் குகையிலே அவர் புடமிட்டார். ஆனா இன்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உனக்கு நான் குறித்த அந்த ஏற்ற காலம், உன்னை உயர்த்தும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய், உனக்காக நான் ஏற்படுத்தின அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை அமர்த்தும்படியாய் நான் குறித்த ஏற்ற காலம் வந்ததுனால, அது சமீபித்ததுனால இனி உன்னுடைய வாழ்க்கையில அந்த துக்கம், அந்த நெருக்கம், அந்த வேதனை, அந்த இல்லாமை, அந்த பலவீனம், அந்த போராட்டம், பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள், மனிதர்கள், இவைகளால் உனக்கு ஏற்படுகிற துன்பம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. இனி உனக்கு துக்கம் இருக்காது. உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இது கர்த்தர் தருகிற வாக்கு தத்தம். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இது தேவஜனங்களாகி நமக்காக செய்து முடிக்கும். இவ்வளவு பெரிய மகிமையான வாக்கு தத்தத்தை தந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆனா தேவ பிள்ளைகளாகி நம்மிடத்துல அவர் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் என்று. தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரே நம்முடைய வெளிச்சமாய் நம்மிலிருந்து பிரகாசிக்க வேண்டும். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறதே. இப்ப தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில ஒளியாகி இயேசு கிறிஸ்து வெளிப்படணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். நம்மிலிருந்து வெளிப்படுகிற இயேசு கிறிஸ்து என்கிற ஒளியை கண்டு மெய்யான ஒளியாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரும்ப நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, கிரியைகள், போக்குவரத்து காரியங்கள் சகலமும் உள்ளும் புறமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற தேவ பிள்ளைக்கு கர்த்தர் தாம் சொன்னபடியே அவனுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தொடர்ந்து வந்த எல்லா துக்கத்தையும் மாற்றி, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி, தேவஜனங்களாகிய நம்மிலிருந்து கர்த்தர் வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தந்த எல்லா வாக்கு தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, மறுமையிலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் வந்து நம்மை அழைத்து செல்வதும் அதிக நிச்சயம்.
இந்த மாதத்தின் கடைசி நாளில் மீண்டும் ஒரு விசை கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வருகை பிந்துமானால் இந்த புதிய மாதத்தை கர்த்தரோடு இணைந்து அவருடைய கரம் கோர்த்து அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி செவ்வையான பாதையிலே நம்மை கரம் பிடித்து நடத்தும்படியாய் அவர் தருகிற வார்த்தையை பற்றி கொண்டு அவரையே நோக்கி பார்த்து அவரை சார்ந்து அவரை மட்டுமே நம்பி தேவஜனங்களாகி நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.